ரொம்பவுமே அமைதியா, நிம்மதி தரக்கூடிய இடம்னா அது கோவில் தாங்க. இந்த இடமும் எனக்கு அந்த மாரி தான். இந்த விநாயகர் கோயில் வந்து பெரிய ஆலமரம், வேம்பு, வன்னி இந்த 3 மரத்துக்கு கீழ தாங்க அமைஞ்சிருக்கு. ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. இங்க போனாவே மன நிம்மதிய தான் குடுக்கும். வன்னி மரம் வந்து நான் கொடுமுடி கோவில்ல பார்த்துருக்கேங்க. 2000 பழசு பழமையான வன்னி மரம். அதுக்கப்புறம் இங்க தான் நான் பக்கத்திலேயே பார்க்குறேன். இதுதாங்க வன்னி மரம். இந்த ஆலமரம் வந்து ரொம்பவுமே பெருசா, பார்க்கவே யானை ஷேப்லேயே இருந்ததுங்க. அ தும்பிக்கைய நீட்டிட்டு இருக்கிற மாரி. அதுக்கு பக்கத்திலேயே நாகலிங்க மரம் இருந்ததுங்க. நாகலிங்க மரமும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது கோவில்கள்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டுருக்கேன். இதோட பூ வந்து ரொம்பவுமே அழகா, நாகம் வந்து லிங்கத்த பாதுகாக்கிற மாதிரி இருக்குங்க. யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில சொல்லுங்கள். மொட்டுக்கள் தான் இருந்தது, பூக்கள் இல்ல. ஒரு வேளை பூக்கள் பூக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். மொட்டை பிச்சு உள்ளே பார்க்கும்போது உள்ள லிங்கம் இருக்கிற மாரியும், மேலே வந்து நாகம் மேலே கொடை பிடிச்சிட்ருக்கிற மாரியும் ஷேப்பில் இருந்ததுங்க. காஞ்சு போய் பூக்கள்லாம் இருந்தது. அதை எடுத்து பார்த்துட்ருந்தேன். பக்கத்தில் ரொம்ப மணமா இருந்தது அந்த பூ. அந்த மொட்டுக்கள் வாசம் வந்து அதிகமாக வந்ததுங்க.